ஹாய் ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி நான் வந்து எக்கனாமிக்ஸில் இன்னொரு கான்செப்டோடு வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து மணி வந்து பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னது எக்கனாமிக்ஸையும் பிடிக்கணும். ஏன்னா எக்கனாமியில் வந்து எக்கனாமிக்ஸில் என்ன பற்றி படிப்போம் அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் பற்றி தான் படிப்போம். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ரியல் லைஃப்பில் நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து என்னது சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணால் சால்வ் பண்ணலாம், அதுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம், ஓகேவா? ஸோ அது வந்து என்னது மணினால தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த சாக்ரிஃபைஸ் வந்து எதனால் இருக்கும் அப்படின்னா மணினால தான் இருக்கும். ஸோ அந்த சாக்ரிஃபைஸை எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ணலாம், சாக்ரிஃபைஸே இனி பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் கான்செப்ட் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 4 வந்து லயனல் ராபின்ஸ் வந்து அல்டர்னேட் யூசேஜ்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம கடைக்கு வந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம் வச்சுக்கோங்க. அந்த பொருளோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக விலை கம்மியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அதே மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டு வரும். ஸோ இப்போ வந்து கடலை மாவு வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த கடலை மாவு வாங்குறதுக்கு நமக்கு என்ன காசு இல்லை, அதனால் அதை விட கம்மியாக என்னது பட்டாணி மாவு இருந்துச்சு அப்படின்னா அந்த பட்டாணி மாவு வாங்குவோம். ஸோ இதுதான் வந்து என்னது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு தியரி, ஒரு இம்பார்ட்டன்ட் தியரி. ஸோ அதுலேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டில் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ஸை போடும்போது இன்னொரு ப்ராடக்ட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இம்பார்ட்டன்ஸை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது சாப்டர் 4 வந்து டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பேஜ் நம்பர் 82 இருக்குது. ஸோ அதில் அதோட பேர் என்ன சொல்லியிருக்காங்க, அல்டர்னேட்டிவ் காஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் காஸ்ட் அப்படின்னு 2 எனது வேறு நேமில் வந்து இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 என்ன சொல்கிறது, நம்ம வாழ்க்கையில் வந்து சாக்ரிஃபைஸே பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, நம்ம வந்து மணியை வந்து சேவ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதனால தான் எல்லோரும் சொல்கிறாங்க மணியை சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. மணியை எப்படி சேவ் பண்ணலாம், சேவ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத we can see in the next video. Okay, thank you. Follow for more. Bye bye.